கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் இந்த நாளுக்காகவும் விசேஷமாக தேவன் தாமே கொடுத்த இந்த மகத்தான 5வது மாதத்துக்காகவும் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிற அந்த கிருபைக்காகவும் இந்த நாளிலே விசேஷமாக வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறவங்களுக்காகவும் இந்த ஒரு நிமிடத்திலே நான் செபிக்க போகிறேன். நாங்கள் ஒரு விசை அந்த தலைகளை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான அந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை தந்து இந்த புதிய மாதத்திலே தகப்பனே உம்முடைய கிருபையினாலே காலையிலே நாங்கள் எழுந்திருந்து உம்மை தேடி உம்மை நாடி வரும்படியாக நீர் கொடுத்த அந்த தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன வண்ணமாக கர்த்தாவே, இந்த அதிகாலையிலே இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே, 2 3 என் நாமத்தினாலே கூடும்போது அங்கே உம்முடைய சமூகம் வரும் என்று ஆண்டவரே நீர் வாக்குரைத்திருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தாவே, அதே வண்ணமாக இந்த இடத்திலே நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே ஒன்று கூடியிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வீடுகளிலே ஒன்று கூடி ஆண்டவரே அந்த 2 3 அங்கே ஒன்று கூடும்போது உம்முடைய சமூகம் அங்கே இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை பொழுதையும் இந்த நாளையும் உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உம்முடைய கிருபையினாலே எந்த வண்ணமாக 4 மாதங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து தாங்கி போஷித்து வழி நடத்தினீரும், அதே போல ஆண்டவரே இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபையினாலே நீர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனையையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஆமென். நான் மீண்டும் அந்த கடைசி துண்டை வாசிக்கிறேன், பாருங்கள். கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஆமென். 11 நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. 14வது வசனம், நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். அவர் மமந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இது தேவனுடைய ஒரு வாக்கு தத்தத்தின் நேரமாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் நாங்கள் மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் தேவனை அனுசரிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதே வண்ணமாக மாத பிறப்பிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். அந்த மாதத்தின் பிறப்பிலே முதலாவது அங்கே நாளிலே நாங்கள் அதிகாலையிலே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் அதிசயமான தேவன், அதிசயமாக வழி நடத்துகிறவர். அதே வண்ணமாக இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் அவர் எங்களை வழி நடத்துவார். ஆமென்.
இது உலக ஜனங்களுக்கு ஒரு வினோதமாக இருந்தாலும் அவர்களும் ஒரு பாரம்பரிய முறையிலே ஆராதிக்கிறார்கள். ஆமேன். நான் அடிக்கடி கூறுவதுண்டு போல இன்றைக்கு மற்ற மார்க்கங்கள் அவர்கள் அறியாமையிலே சில காரியங்களை அவர்கள் வைராக்கியமாகவும் பிரமாணமாகவும் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் மாதத்தின் முதலாவது நாளில் கோயிலுக்கு போவார்கள். மற்றவர்கள் என்ன செய்வார்கள், ஆலயத்துக்கு போய் அந்த தேவனை தரிசித்துட்டு அவங்க போவாங்க. அது ஒரு அவங்களுடைய அந்த இடத்துக்கு அந்த நாளில் போனால் அங்கே சரி என்பது அவர்களுடைய விசுவாசம். ஆமேன். ஆனால் தேவன் அங்கே எதிர்பார்க்கிற விசுவாசத்தை அவர்கள் அறியவில்லை. ஆனால் அதை அறியும்படி தேவன் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆனால் அங்கே பவுல் சொன்னது போல நீங்கள் அறிகிற விதமாக அவரை அறியவில்லை. அதே போலதான் நாங்கள் தேவனை அறிகிற விதமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். அவர்கள் போதிக்கப்பட்டதுக்கு வண்ணமாக அவர்கள் அறிந்து மற்ற மார்க்கங்களை சேர்ந்தவர்கள் கூட அந்த ஆலயத்தை தரிசித்து போறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை விட ஒரு மேலான படியிலே நாங்கள் தேவனை தேடி வர வேண்டிய நேரமாயிருக்கிறது. ஆமேன். அதனாலே இது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை. சிறிது நேரம் தான் பேச முடியும் என்றால் 40 நிமிஷத்திலே கட் பண்ணப்படும். அதனாலே நான் சில நேரத்தில் முடித்து உங்களோட பேசும்போதே அது கட் ஆகிடும். அதனால் நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள் உன் முழு இருதயத்தோட கீழே நான் வாசிக்கிறேன். பாருங்க, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அப்ப பாருங்க, அவருடைய பிதாக்கள் மேல் அவர் என்னையாயிருந்தாராம், சந்தோஷமாயிருந்தார். அப்ப அதே போல அவர் ஒரு பாயிண்ட சொல்லுகிறார். சில வார்த்தைகளை சொல்லிதான் அவர் சொல்றேன், உன் பிதாக்கள் மேல் நான் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக நான் சந்தோஷமாயிருப்பேன். ஆமேன். பாருங்க, தேவன் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்கள் மேல் சந்தோஷமாயிருக்க அவர் விரும்புகிறார். ஆனா அதற்கான வழிய அவர் எங்களுக்கு போதித்திருக்கார். முன்னுக்கு நீங்க பார்த்தா 10ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, அது மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிரும். அப்ப பாருங்க, அப்ப தேவன் எங்களோடு சந்தோஷமாயிருக்கணும். ஏன்னா தேவன் சந்தோஷமாயிருக்க அவர் விரும்புகிற தேவன். அதான் அவர் மனமகிழ்ச்சியின் தேவன். ஆமென். அவர் சமாதானத்தின் தேவன். அப்ப நாங்க திரும்பவும் எங்களோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு, ஏன்னா ஆதி பிதாக்கள் வார்த்தையை விட்டு விலகி நாங்கள் வார்த்தையின்படி நடக்கும் போது தேவன் அவங்களோடு சந்தோஷமாயிருந்து அவங்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்தார். ஆனா மறந்த வேளையில தேவன் என்ன செய்யறார், அவங்கள மறக்கிறார். ஆனா இங்கே திரும்ப மோசே என்ன சொல்றான்டா, திரும்ப உங்களுக்கு நன்மை உண்டாக தேவன் சொன்னதை மோசே சொல்றான். ஏண்டா தேவன் வாயாக மோசே இருந்தான். அதே நேரத்துல நாங்க போன வாரம் பார்த்தோம், அந்த நேரத்துல மோசே தேவனா இருந்தார். ஆமென். ஏனென்றால் பூமியில தேவன் மோசைக்குள்ளாக இறங்கி மோசையோடு இருந்தார். ஆமென். அதனால அந்த பூமியில மோசே அங்கே தேவனாகவும் அவருடைய அங்கே தீக்கர்சி, அதாவது ஆரோன் தீக்கர்சியாகவும் இருக்கு. ஆனா தேவங்களை என்ன செய்தாங்கன்னா அந்த தேவன் செய்யற அந்த அற்புதத்தை உணராம இருந்தான். ஆனா தேவன் பூமியில தான் இருந்தார். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, மோசைக்கு எதிராக முறுமுறுத்தாங்க. தேவன் மோசை கூடாக செய்யற அற்புதத்தை அவங்க என்ன செய்தாங்க, உணராம மறந்து நடந்தாங்க. ஒரு தவறு நடக்கும் போது மோசைக்கு எதிராக வந்தாங்க. அதனால அங்கே தேவன் சொன்னா, நீங்க தேவனுடைய அற்புதத்தை உணராம இருக்கு. அதே போலதான் தேவன் நேற்று. அதே போல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு நன்மை உண்டாகி நீங்க தேவனோடு சந்தோஷம், தேவன் உங்களோடு சந்தோஷமா இருக்கணும்டா நான் விதிக்கிற என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோட தேவனை தேடும் போது நான் மீண்டும் உங்களோடு சந்தோஷமா. அதே போலதான் இந்த புதிய மாதத்திலும் தேவன் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம். அதே போல நாங்க தேவனுடைய கற்பனை
தேவனுடைய வார்த்தை அங்கே கட்டளைகளை கை கொண்டு நாங்கள் நடக்கும்போது தேவன் எங்களுக்கு சந்தோஷமாயிருப்பார். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாயிருக்கு. அவர் நன்மை செய்து தேவன் சுற்றி திரிகிற தேவனாயிருக்கு. ஏன்னா எப்பயுமே அவருடைய பிள்ளைகள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு. அப்ப இந்த காரியம் எல்லாம் தேவன் என்ன செய்திருக்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூர அல்ல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னண்டா, கீழே பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அப்ப மறைபொருள் இல்லை, தூரமானதும் இல்லை. ஏனென்றால் இறங்கி வந்து தேவன் மோசைக்கூடாக கட்டளை கற்பனைகளை அவர் கொடுத்துட்டார். அதே நேரம் பாருங்க, நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கு. அப்ப பாருங்க, அந்த வார்த்தையின்படி நீ செய்யும் பொருட்டு. இப்ப ஒரு வார்த்தை எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க செய்வோம். அப்ப அந்த தெரிஞ்சாதான் நாங்க ஒரு காரியத்தை செய்வோம். அதே போலதான் தேவனுடைய வார்த்தை வந்து தூரமல்ல, அங்கே மறைபொருளும் அல்ல. தேவன் என்ன செய்தார், ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அந்த வனாந்திரத்துல முழு வார்த்தையும் அவர் உரைத்துட்டார். இவங்களோட காதால கேட்டாங்க, அதை வாயால உரைக்கிறத கேட்டு அதை கண்டாங்க. இப்ப எல்லாமே அந்த பிரமாணம் எங்க வந்துட்டு அவங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சு. இப்ப உங்களுக்கு நன்மை உண்டாக, அதே நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக, தேவனோடு நீங்க அங்கே சந்தோஷமா இருக்க, அது தூரமாயில எங்க இருக்குது, இருதயத்திலும் வார்த்தையிலும் இருக்கு. அப்ப அதை என்னத்தை கொண்டு வர போறாண்டா, நீங்க பொறுமையோட இருந்தா நீங்க அதை கண்டுகொள்ளுவீங்க. அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் அது இருக்கு. ஏண்டா எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது தான் அது வாயினால என்ன செய்யப்படுமா, பேசப்படும். அப்ப எங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ, அப்ப இருதயத்தில் அதான் முழு ஆத்துமாவோடு. அப்ப முழு ஆத்துமாவோடு தேவனுடைய வார்த்தையை கட்டளையை நாங்க கேட்கும் போது எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வந்து, அப்ப இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்லுது. அப்ப எங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்தா எங்களோட வாயின் அறிக்கை எப்படி இருக்கும், தேவனுடைய வார்த்தையாக தான் அது இருக்கு. அப்ப எதுவுமே எங்களை வந்து என்ன செய்யாது, எதுவுமே எங்களை தொல்லப்படுத்தா. தேவனுடைய வார்த்தையினால நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொன்றையும் மேற்கோம். அப்ப அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து வந்து இப்ப கானானின் போர்டருக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க கானானுக்குள்ள போகும்போது இவங்களுக்கு நன்மை உண்டாகி தேவன் இவங்களோடு இருக்கணும், இவங்களோட சத்துருக்களை ஜெயிக்கணும்டா தேவன் அதுக்கு முன்னாகவே என்னத்தை கொடுத்துட்டு, அவங்களோட வார்த்தைகளை கொடுத்துட்டு. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களோட இருதயத்துல பதிஞ்சிச்சு. ஏனென்றா தேவன் வந்து அந்த வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு. இப்ப இது ரகசியம் வெளிப்பாடு. ஆனால் நான் சோட்டா சொல்லிட்டு போறேன், என்னண்டா இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ஏனென்றா நீங்க இதை 33 பார்த்தீங்கன்னா, உபாகமம் 33 பார்க்கும்போது அது அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாங்கள் வாசிப்போம் பாருங்க. ஏண்டா அந்த நியாய பிரமாணத்தை தேவன் எப்படி கொடுக்கிறார், ஏண்டா அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அந்த பிரமாணம் இன்றைக்கு எது என்றது பார்க்கறதுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க, 33:2. கர்த்தர் சீனாயில் இருந்து எழுந்தருளி சேரில் இருந்து அவளுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 ஆன பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். பாருங்க, இதை கவனமா நோட் பண்ணி வைங்க. பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார், அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்தில் இருந்து புறப்பட்டார். அப்ப பாருங்க, அந்த பிரமாணம் நியாய பிரமாணத்தை கொடுக்க அந்த சீனாய் மலையில மோசையோடு இறங்கி வந்து அவருடைய என்ன செய்தார், வார்த்தையை கொடுத்தார். ஏனென்றால் எப்பயுமே தேவன் மேலே இருந்து பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் மன்னாவை எப்பயுமே அவருடைய தீர்க்கதரிசிக்கு கொடுப்பது தேவன் வழக்கம். அதான் அவர் நேற்றும் என்றும் மாறா. அதே காரியம் பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல அதே வண்ணமாக அவர் என்ன செய்தார், அவருடைய பரிசுத்தவான்களோடு வானத்தில் இருந்து இறங்கி வந்து எதனால கொடுத்தார், வலது கரத்தில். அவருடைய புத்தகம் நீங்க வாசிக்கக்குள்ள வெளிப்படுத்தல் 10 என்னது, அவருடைய கரத்தில் வலது கரத்திலே ஒரு புத்தகம் இருந்தது.
அப்ப அவர் என்ன செய்யறார், அந்த புத்தகத்தை எடுத்து அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். அதே போலதான் இந்த நியாயப்பிரமாணமும் மோசைக்கு கொடுக்கக்குள்ள அவர் 10,000 பரிசுத்தவான்களோடு இறங்கி வந்து அக்னிமயமாக இறங்கி வந்து தேவன் என்ன செய்கிறார், மோசைக்கு கொடுத்தார். அப்ப அந்த மேலே இருந்த அந்த மண்ணா இப்ப எங்க வந்துட்டு தீர்க்கதரிசிக்கு வந்து தீர்க்கதரிசிட்ட இருந்து ஜனத்திட்ட வந்துச்சு. அதான் அவர் சொல்றேன், இது மறைபொருளும் அல்ல தூரமும் இல்லை. இப்ப உங்களோட காதுக்குள்ள வந்து உங்களோட இருதயத்துக்குள்ள வந்து இப்ப உங்களோட வாய்க்கு வந்துச்சு. இப்ப நீங்க எதை உரைக்கிறீங்களோ அது என்ன செய்தாகணும், நடந்தாகும். உங்களுக்கு நன்மை உண்டாகணும் என்றால் நன்மையாக பேசுங்க. தேவனோட வார்த்தையை பேசும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தேவன் என்ன செய்வாராம், சந்தோஷமாயிரும். என வேதம் என்ன சொல்லுது, தேவனை குறித்து நாங்க பேசும்போது அவர் உற்று நோக்கி கவனிப்பார், அவர் சந்தோஷமாயிருப்பார் என்று வேதம் எங்களுக்கு உரைக்கும். அப்ப இந்த இருதயத்துல ஒரு ஜனத்துக்கு வார்த்தை வந்துட்டா அவங்ககிட்ட நிரம்பிட்டா, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு. இப்ப நீங்க எதை அதிகமா தேடி எதை நீங்க உங்க உள்வாங்குறீங்களோ உங்களோட வார்த்தை இருக்கு. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அவர் கிருபை செய்தார், எனக்கு உதவி செய்தார், இதுதான் நீங்க என்ன செய்வீங்க, மற்றவங்களோட பேசுவீங்க. அதே நேரம் வேறொரு தொல்லை கொடுத்தா நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக அவங்களுக்கு கூடாக என்ன சோதனை செய்கிறார், ஆமேன், அப்ப அதனால எனக்கு தேவன் நன்மை செய்ய போறார். அப்படி நாங்க என்ன செய்வோம். அதே நேரம் எப்படியாவது ஒரு காரியம் வரக்குள்ள நாங்க என்ன செய்வோம், தேவனுடைய வார்த்தையை கொண்டு உரைக்கும் போது அது ஜீவன் உள்ளது, ஆமேன். அது நிச்சயமா என்ன செய்யும், ஆசீர்வாதத்தை எதிரிக்கு தண்டனையும் கொண்டு வரும், ஆமேன். நாங்க செய்யாம நாம புலம்புவோம் என்றால் தேவனும் சந்தோஷமா இருக்க மாட்டார், எங்களோட வாழ்க்கையில நன்மையும் இருக்கா. அதான் அவர் சொல்றேன், இந்த வார்த்தைகள் தூரமாகவும் இல்லை, நீ அறியாததும் இல்லை, உனக்குள்ளதான் அது இருக்கு. அப்போ எங்கட இருதயத்துக்குள்ள அன்றைக்கு தேவனால கற்பலைகள், அன்றைக்கு மோசையோட கற்பலையில எழுதினார், இன்றைக்கு எங்க எழுதிட்ட, இருதயத்துல எழுதி. அதனாலதான் இனிமேல் வேதாகமம் எங்க, அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் எழுதப்பட்ட தேவனுடைய நிருபங்களாக இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, சரி, நீ இந்த வார்த்தையின்படி செய்யும் போது அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கு. என்ன பாருங்க, அடுத்தது பாருங்க 15, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப எங்கட வாயில என்ன வந்துட்டு, இப்ப நன்மையும் வந்துட்டு, ஜீவனும் வந்துட்டு, நன்மையும் வந்து, அதே நேரம் மரணமும் வந்துட்டு தீமையும். ஏண்டா மரணமும் ஜீவனும் எந்த இதுல இருக்கா, நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் உங்களை யார் என்பதை காண்பிக்கும். ஏண்டா அந்த 2 அதிகாரமும் நாவுக்கு வந்துச்சு. எங்களோட வாயில தான் அந்த நாவு இருக்கு. இப்ப நாவினாலதான் நாங்க என்ன செய்யப்படும், அறிக்கை பண்ண போறோம். அதான் ரோமர் 10:10 வாசிச்சிங்கன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ஆமென், ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யுமா, வாயினால அது அறிக்கை பண்ணப்படும். ரைட். பாருங்க, ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப தேவன் என்ன செஞ்சிட்டு, நாங்க நீதி உண்டாக என்ன செய்யப்படும், இருதயத்துல விசுவாசிக்கும், சரியா. அதே நேரத்தில் ரட்சிப்புன்றக்குள்ள என்ன, ஒருவன் விடுதலையாகிற, அல்லது எங்களுக்கு தேவையான ஒன்று, ஒரு எதிரிட்ட இருந்து நாங்கள் ரட்சிப்படைகிற, அல்லது ஏதாவது ஒரு காரியம் ரட்சிக்கப்படுற, அதாவது ரட்சிக்கப்படுறா அதுல இருந்து வெற்றி பெற, விடுதலை பெற. அப்ப அது வேணுமென்றா அது வாயினால அறிக்கை படும். அப்ப அதான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப அதான் சொல்றேன், நன்மையும் ஜீவனும் அதே நேரம் மரணமும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இப்ப யாக்கோபுக்கு எடுத்து பாரு, யாக்கோபுல பாருங்க, பாருங்க அந்த முன்னுக்கு அவன் என்ன சொல்றான்டா, எண்ணத்தினாலெனின் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போட உடனே சாயல் இன்னதென்று அவன் என்ன செஞ்சிருவானா, மறந்துடுவான். அப்ப கண்ணாடியில பார்க்கல இப்படிதான் இருக்கு, போனவன அவன் மறந்துடுவான்.
சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் அவனோ கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். அப்ப என்னையாம் கேட்கிறதை மறக்காதவனாயிராமல் அதற்கேற்ற கிரிய செய்கிறவனுமாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாயிருக்கும். அப்ப அவன் என்ன செய்ய முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் என்ன செய்யணுமா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்துல அவன் என்ன செய்யறான், அந்த பிரமாணத்தை பூரண சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனாயிடலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்டா அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களோட இருதயம் உள்வாங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க, புலம்புவாங்க, எதிர்மறையா பேசுவாங்க, எதிராக நடப்பாங்க. நடக்கும் போது என்ன செய்யல, அவங்களோட இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை வரையல, காதால கேட்டிருக்காங்க. ஆனா உள்ள இருதயத்தில், ஏன்னா இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசு. அப்ப உங்களோட இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நீங்க பேசுறீங்க. அப்ப நன்மை உண்டாகணும்னா உங்களோட வாயினால என்ன செய்யப்படணும், அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை பண்ணினா தேவன் அதை நன்மை ஆகும். ஏண்டா தேவன் ஜீவனை மரணத்தை நாவுல வச்சுட்டு, இப்ப நீங்க நன்மை உண்டாக ஒரு வாயினால் அறிக்கை பண்ணீங்கன்னா அது நிச்சயம் நிறைவேறும். அதான் நாங்க போயாத்தினத்துல பார்த்தா அவன் 100க்கு அதிபதி அவர் சொல்றான், ஆண்டவரே நீர் வர வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொன்ன. அப்ப அவர் சொல்ற, நீ இந்த சொல்லிய இந்த வார்த்தையின்படி உன் விசுவாசத்தின்படி அவள் நிச்சயமாக அவன் என்ன செய்வான், பிழைப்பான் என்றான். எண்ணத்தின்படி அவன் சொன்ன வார்த்தையின்படி. அதே போல பாருங்க, அந்த சீரனாய அந்த ஸ்திரீ, அவளும் ஒரு பிரஜாதி இவளும் ஒரு பிரஜாதி. பாருங்க, அதான் அவர் சொல்ற சோ கிரேட் ஃபெய்த், அதாவது மிகவும் விலை உயர்ந்த விசுவாசம், உயர்வான விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, காணல. அவளும் என்ன சொல்றாள், ஆண்டவரே நாய்கள் கீழே விழுகிற துணிக்கையில சாப்பிடும். அது அந்த பகுதியை அதை தான் நான் கேட்டு வந்திருக்கேன். பிள்ளைகளுடைய முழு அப்பத்தை அல்ல, விழுகிற துணிக்கைக்கு அந்த துணிக்கையுடைய அந்த அதிகாரம், அதாவது விழுகிற பொருள் நாய்க்கு தான் போகும். அந்த விழுகிற அந்த பொருளோட அதை தான் நான் கேட்கிறேன். நான் பிளேட்ல இருக்கிறத நான் கேட்கல, நான் விழுகிறத நாய் சாப்பிடும் தானே மிச்சத்தை. அந்த ஒரு சிறு அதிகாரம், அந்த சாப்பாடை எனக்கு தாங்கன்னு சொல்றேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி உன் மகள் பிழைப்பாள். அப்ப எங்க என்ன இருந்துச்சு, அவளுக்குள்ளாக என்ன இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. அப்புறமா அவளுக்கு தெரியும், அவர் சொன்னா நடைபெறும். ஆமென். அப்ப இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசிச்சு. அப்ப ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு, நாவலதான் இருக்கு. நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் கிடைக்கும். நீங்க நாயன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்க போயிட்டீங்கண்டா உங்களோட இருதயத்தில் என்ன இருக்கு, ஒன்றுமே. உங்களோட வாய் அறிக்கை பண்ணிட்டு அது கொஞ்சம் சொல்லிட்டேன், இவனோட எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நன்மை என்ன செய்யாது, கிடைக்க. ஆனா தேவன் வார்த்தையை நீங்க என்ன செய்யக்குள்ள, அவர் ஆண்டவர் என்ன அவாய்ட் பண்ணினாலும் அந்த காரியத்தை செய்யும் போது எங்களுக்கு என்ன செய்யப்படும், நன்மை. ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவல தான் இருக்கு. அதான் அதே வசனத்துல கீழே பாருங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், பாருங்க அது இதெல்லாம் போயிட்ட சொல்லிட்டு எங்க கொண்டு பொறுத்துறான்னு பாருங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, ஏண்டா நான் இருதயத்தில் எது இருக்கோ அதுதான் பேச போகுது. அப்ப இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருந்தாதான் அது வரும். பாருங்க, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. நான் நல்லாதான் இருக்கேன், நான் சரியாதான் இருக்கேன், நான் நீதியாதான் பேசுறேன், நான் உத்தமமா தான் பேசுறேன் என்று நம்ம சொல்லுவோம். கடவுளுக்கு பயப்படுற மாதிரி நம்ம சொல்லுவோம், தேவ பக்தி இருக்கு. ஆனா எங்கட இருதயங்களை காட்டி கொடுக்குங்க. நாங்க பேசுற வாய் வசனம் என்ன செய்யுது, எங்களை காட்டி கொடுக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சி. நாவை அடக்காட்டி இருதயம் வஞ்சித்து தான் இருக்கு. இருதயத்துல தேவன் இல்லை. தன்னை தேவ பக்தி உள்ள எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. ஏன்னா நீங்க எதை பேசுறீங்களோ
அதுதான் ஆசீர்வாதம். டைம் போது இது ஒரு அழகான செய்தி என்றாலும் டக்குன்னு முடிக்கிறேன். அப்போ அடுத்தது பாருங்க, 2 கொரிந்தியர் 4:12-13 பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:12-13. நீங்க எனக்கு செவி கொடுங்க, பிறகு நீங்க வார்த்தையில வாசிங்க பாருங்க. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். எதால பேசுறான்? விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். நீங்க விசுவாசிச்சா என்ன, வாயால என்ன செய்வீங்க? பேசுவீங்க என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராயிருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். அப்ப இது ஆபிரகாமை குறித்து சொல்லக்குள்ள ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால பேசு. அன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்ன, நானும் பிள்ளையாண்டானும் போய் திரும்பி வருவோம். அப்ப மகன் கேட்கிறான், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளும். அப்ப என்னத்தால பேசினான்? வாயால தான் பேசி. அவன் நன்மை உண்டாக பேசி. அப்ப நன்மை உண்டாக பேசினா, நல்லதை பேசினா, உலகமே சொல்லுது என்ன, ஒவ்வொரு புத்தகங்கள் வேற மார்க்கங்கள், நல்லதே பேசு நல்லதே நடக்கும். அவன் அந்த அறிவுல பேசுறான். அவங்க ஞானம் இல்லாதவர்கள் பேசுறார். ஆனா எங்கட வேதமும் அதை தான் உரைக்குது, சத்தியத்தை உரைக்குது, அது உண்மையை உரைக்கிறது, அது என்றுமே மாறாது. ஆமென். அதுல எழுதியிருக்கிற ஒவ்வொன்றும் ஜீவன். அப்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நீங்க நன்மை பேசினா நன்மை நடக்கும். அப்ப பாருங்க, நன்மை பேசாவிட்டா என்ன செய்யாது? காரியங்கள் நடக்க முடியாது. ஆமென். அப்ப பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல என்ன செய்யறது இருக்கு. அப்ப பாருங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிட்டு அது செய்யாம போனா அது என்னதான் இருக்கிறதாம்? அது அவன் தன்னைத்தானே அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கான். ஒருவன் தன் நாவை அடக்காம போனா அதுல பிரயோசனமே இல்லை. அப்ப நாவை அடக்கினாதான். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவுல தான் இருக்கு. அதான் அவன் சொல்ற பாருங்க, இந்த வார்த்தையின்படி நீ செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய். நீ ஆசீர்வாதத்தை பெற தூர இல்லை, உன்னட்ட தான் இருக்கு. எங்க இருக்கு? இந்த வாயில இருக்கு. அப்ப பாருங்க, பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கு. அப்ப ஒரு காரியம் நடந்தோன்னு இருதயத்திலிருந்து எடுத்து வாயால பேசிப்பாரு, அந்த நன்மை செய்யற. ஏன்னா நாங்க எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசு. அப்ப அதனால அது என்ன செய்யப்படுது? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப அதான் சொல்றேன், உன் தேவனாகிய கர்த்தர் உண்ட பிதாக்களோடு சந்தோஷமாயிருந்தது போல உன்னோடும் இன்றைக்கு அவர் சந்தோஷமாக இருக்கவும் உனக்கு நன்மை செய்யவும் நீ என்ன செய்? அங்கே தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நட. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எங்களோடு எங்களோட இருதயத்துல இருந்தா நாங்க பேசுவோம். நாங்க சொல்ல மாட்டோம், மற்றவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க. கர்த்தர் அதை கொடுத்தா, கர்த்தர் ஒருவேளை அவனை கொண்டு எங்களை சோதிக்கலாம். ஆனா தேவன் நான் இழந்ததை அல்லது தேவன் எனக்கு தர வேண்டியது அவர் தருவா. ஆமே, நன்மையான வார்த்தை. தேவன் நன்மை செய்ய. ஏன்னா நாங்க யாரை விசுவாசிக்கிறோம்? தேவனை விசுவாசி. அப்ப தேவனை விசுவாசிக்கக்குள்ள, ஏன்னா தேவன் அதற்கூடாக தான் தடை செய்யும். அப்ப அதான் யோபுட்ட வரக்குள்ள யோபு நடக்கும். எல்லாமே இழக்கக்குள்ள அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோஸ்திரம் மகிமை உண்டாவதாக. என்ன நடந்துச்சு? தேவன் இரட்டிப்பாக கொடுத்தா, சிலதை பன்மடங்கு கொடுத்தார். ஏன்னா அவன் வாயால் என்ன வந்துச்சு? தேவனை தூசிக்கிற வார்த்தை வரக்குள்ள நன்மை வார்த்தை வந்து கர்த்தர் தானே கொடுத்த. ஏன்னா ஒருவன் பிரயாசத்துக்கு முழு காரணமே கர்த்தர். அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் நான் தான் உழைச்சேன், நான் தான் பெற்றேன், நான் தான் அதை செஞ்சேன்டா. தேவன் சொல்றேன், அவன் தேவனுடைய நாள் அவன் சபிக்கப்பட்ட, அவன் தனக்குள்ள பெருமை இருக்கிறான். ஆனா இதையெல்லாம் கர்த்தர் தருவாரண்டா தேவன் என்ன செய்வாராம்? அவனை ஆசீர்வாதம். அதே போல இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களோடு சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு நன்மை செய்யணும்டா
வாயால நல்ல வார்த்தைகளை பேசும், நன்மை உண்டாக என்ன ஒரு ஹேர்ட் பண்ற மாதிரி, என்ன ஒரு அவமதிக்கிற மாதிரி நீங்க செய்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, உங்களுக்கு நன்மை இருக்காது, தேவனும் உங்களோட இருக்க மாட்டார். ஆனா தேவன் உங்களோட இருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகணும்டா தூர இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களோட வாயில தான் அது இருக்கு. அப்போ உங்களோட வாயில தேவன் அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், ஜீவனும் வச்சிருக்கேன், மரணம் வச்சிருக்கேன். அப்போ இந்த புதிய பிறந்திருக்கிற மாதத்துல உங்களுக்கு அற்புதமோ உங்களுக்கு தேவைகளோ தூர இல்லை, உங்களோட வாயில இருக்கு. நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க, தேவன் நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றுவார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகத்தான இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, ஜீவனும் மரணமும் ஆண்டவரே எங்களுடைய வாயிலே நீர் வைத்திருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக நாங்கள் எதை பேசுகிறோமோ அது ஆண்டவரே எங்களை யார் என்பதை காண்பிக்கிறது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே அந்த வாயினாலே பேசுகிற அந்த வார்த்தைகள் கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வர முடியாதது. அதனாலே அந்த வாயினாலே தேவனை தூசித்தும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு நீர் ஆண்டவரே எங்களுக்கு உம்மோடு நாங்கள் சந்தோஷமாயிருந்து நீர் எங்களுக்கு நன்மை செய்ய நீர் ஆவலாயிருக்கிற தேவன். ஆனால் ஆண்டவரே அது எங்களிடத்திலே அது இருக்கிறது என்பதை நாங்கள் ஆண்டவரே இன்றைய நாளிலே நாங்கள் கண்டுகொண்டோம். அதனாலே இனி கர்த்தாவே அந்த வண்ணமாக யாராவது அப்படி சிந்திப்பார்களானால் நிச்சயமாக அவருடைய இருதயங்களை நீ தொட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே ஆண்டவரே, தேவன் என்னோடு சந்தோஷமாயிருக்க வேண்டும், அதே நேரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகவும் என்றால் நாங்கள் எங்கள் வாயினாலே நாங்கள் குறை கூறாத வண்ணம், ஆண்டவரே அடக்காத வண்ணம், தீமையான வார்த்தைகளை நாங்கள் பொழியாத வண்ணம், நன்மை உண்டாக ஆண்டவரே நாங்கள் குறைவான வார்த்தையை நாங்கள் பேசி நன்மையான வார்த்தையை பேசி கர்த்தாவே அந்த ஆசீர்வாதத்தை பெற நீர் கிருபை செய்யும். பிறந்திருக்கிற புதிய மாதத்தை ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்திலே அநேக காரியங்கள் ஒவ்வொருடைய பரிசுத்தவான்களுடைய வார்த்தையிலும் நிறைவேற நீர் கிருபை செய்யும். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போற செவிகளை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.